ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது சர்வதேச அமைப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சர்வதேச அமைப்புகள் பற்றி பார்க்கும்போது அந்த அமைப்பு எந்த வருடம் தொடங்கப்பட்டது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது மற்றும் அதனுடைய தற்போதைய தலைவர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கூடவே சில ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் மாநாடுகள் அதாவது சப்மிட் நடந்திருக்கும். ஸோ அது எங்கே நடந்திருக்கு உள்ளிட்ட தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி வரப்போகிற ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாகட்டும், இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற போர்ஷனில் மற்றும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற போர்ஷன்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் இருக்குது. ஸோ இதனுடைய கரண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா, அதாவது இயக்குனர் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதோனம். அதாவது டெட்ரோஸ் அதோனம் இந்த நேம் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இவர் டெட்ரோஸ் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு சுமத்துச்சு. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது. அதே மாதிரி இந்த உலக சுகாதார அமைப்புடைய சீஃப் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா சௌமியா சுவாமிநாதன். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது IMF. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 27 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் இது இருக்குது. இதனுடைய MD யார் அப்படின்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா அப்படிங்கிறவங்க தான் தற்போது MD இருக்காங்க. அதே மாதிரி சீஃப் எக்கனாமிஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா கீதா கோபிநாத் அவர்கள். இவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அடுத்து வேர்ல்டு பேங்க், அதாவது உலக வங்கி. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1944ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாநாட்டில் இந்த வேர்ல்டு பேங்க் மற்றும் IMF ரெண்டுமே ஒரே மாநாட்டில் தான் ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருப்பாங்க. அது எந்த மாநாடு அப்படின்னா பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது பிரெட்டன் வுட் மாநாட்டில் தான் இந்த உலக வங்கியும் IMF நிறுவனமும் தொடங்குறதா சொல்லியிருப்பாங்க. ஓகே, உலக வங்கியோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. ஸோ தற்போதைய பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா டேவிட் மால்பஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பிலிப்பைன்ஸில் மணிலாவில் இருக்குது. ஸோ பிலிப்பைன்ஸோட தலைநகர் எது அப்படின்னா மணிலா. அங்கே தான் இதனுடைய தலைமையிடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து இதனுடைய பிரசிடென்ட் தற்போதைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா மசட்சு அசகாவா அப்படிங்கிறவர் தான் தற்போதைய பிரசிடென்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 2014 ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்கிற ஷாங்காயில் அமைஞ்சிருக்கு. இதோட தற்போதைய பிரசிடென்ட் மார்க்கஸ் ட்ரோஜோ அப்படிங்கிறத இதனுடைய தற்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா KV காமத் அவர்கள் இருந்தார். இவர் சமீபத்தில் தான் ரிசைன் பண்ணார். ஸோ இதில் ஏன் KV காமத் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த KV காமத் அப்படிங்கிறவர் தான் சமீபத்தில் இந்தியாவுடைய நிதியமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவச்சு. அதற்காக தான் இவர் நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் பதவியும் ராஜினாமா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுனால இதில் ப்ரீவியஸாக யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ 1946ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருக்குது. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் இப்போ யார் அப்படின்னா ஆட்ரே அசௌலே தான் இதனுடைய தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. அடுத்து யுனிசெஃப் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்குது. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஐநா சபை சொல்லுவோம். அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும்
அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா வந்து அன்டோனியோ குட்ரஸ். அடுத்து ஜெனரல் அசம்பிளி பிரசிடென்ட், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பொது சபைன்னு ஒன்று இருக்கும். அதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா டிஜாண்டி முகமது பாண்டே அப்படிங்கிறவர் தான் வந்து தற்போதைய ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக வந்து இருக்காரு. அடுத்து வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் வந்து இருக்கு. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா பாஸ்கல் லாமி. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1919ஆம் ஆண்டு அக்டோபர் 29 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் வந்து இருக்கு. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா கை ரைடர். அடுத்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1957ஆம் ஆண்டு ஜூலை 29 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வியன்னாவில் வந்து இருக்கு. அடுத்து ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இது எங்கே எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1945 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நெதர்லாந்தில் இருக்கிற தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO, இது வந்து 1945 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் வந்து இத்தாலியில் இருக்கிற ரோமில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரோம் வந்து இத்தாலியோட தலைநகர். அடுத்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது OPEC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1960ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகர் வியன்னாவில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ரொம்பவே முக்கியமானது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அதாவது சார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நேபாளுடைய தலைநகரான காத்மண்டில் தான் வந்து இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமையிடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 20வது சம்மிட், அதாவது 20வது மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்ரீலங்காவில் 2020 வந்து நடக்கிறதா வந்து இருந்திருக்கு. அடுத்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டர் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அதாவது சுருக்கமாக பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1997ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டாக்காவில் வந்து இருக்குது. ஸோ டாக்கா வந்து பங்களாதேஷனுடைய தலைநகர். அடுத்து வந்து பிரிக்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2006 தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து தலைமையிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பிரிக் அப்படிங்கிற இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2010 தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த அமைப்பில் வந்து சேர்ந்ததுனால இதை வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து பிரிக்ஸுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 5 நாடுகள் சேர்ந்ததான் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்த 11வது சம்மிட் வந்து 2019 எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து பிரேசிலில் வந்து நடந்திருக்கு. 12வது சம்மிட் வந்து ரஷ்யாவில் வந்து 2020 வந்து நடந்திருக்கு. அதாவது ஜூலை மாதத்தில் வந்து ரஷ்யாவில் வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது நேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசில் நாட்டினுடைய தலைநகரான பிரசல்ஸில் தான் வந்து இந்த நேட்டோ படையினுடைய தலைமையிடம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஏசியன், அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படிங்கிற சுருக்கம் தான் வந்து ஏசியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜகார்த்தாவில் வந்து இருக்குது. இந்த ஜகார்த்தா வந்து இந்தோனேஷியாவின் தலைநகர். ஸோ நீங்கள் RRBக்கு படிக்கிறவங்க சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தலைநகர்லாம் சில நாட்டோட தலைநகர்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏசியன் அமைப்போட சமீபத்திய மாநாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2019 வந்து தாய்லாந்தில் வந்து நடந்திருக்கு.
தற்போதைய இதோட சேர்மன்ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து வியட்நாம் கிட்ட வந்து இருக்குது. ஸோ 2020 வந்து சப்மிட் எங்கே நடக்கணும் அப்படின்னா வந்து வியட்நாமில் தான் வந்து நடக்கணும். அடுத்து வந்து யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1993ஆம் ஆண்டு நவம்பர் 1 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெல்ஜியம் நாட்டின் தலைநகரான பிரசல்ஸில் தான் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனோட தலைமையிடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் பற்றி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா வந்து சமீபத்தில் இங்கிலாந்து வந்து இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து விலகிட்டதுனால இது வந்து கவனம் பெறுது. ஓகேங்களா. அடுத்து வந்து 21வது, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது ஐசிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1909ஆம் ஆண்டு ஜூன் 15 தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனோட தற்போதைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா துபாயில் வந்து இருக்குது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைநகரான துபாயில் தான் வந்து ஐசிசியோட தலைமையிடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய இன்டீரியம் சேர்மன் இப்போ யார், அதாவது இடைக்கால தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா இம்ரான் கவாஜா வந்து இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சேர்மனாக இருந்தவங்க யார் அப்படின்னா சஷாங்க் மனோகர், அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஸோ சமீபத்தில் அவர் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டதுனால இடைக்கால தலைவராக இம்ரான் கவாஜா வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து அதோடைய சிஇஓ வந்து யார் அப்படின்னா மானு சாவனே வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஐசிசி பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் கோவிட்-19 காரணமாக நடைபெற இருந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது 2021. ஆக்சுவலாக இந்த 2020 வந்து நவம்பரில் ஆஸ்திரேலியாவில் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. கோவிட்-19 சுச்சுவேஷன் காரணமாக 2020 நடக்க இருந்த T20 வேர்ல்டு கப் வந்து 2022 ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி 2021 வந்து இந்தியாவில் வந்து T20 வேர்ல்டு கப் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிசி ஒன் டே வேர்ல்டு கப், அதாவது 50 ஓவர் உலகக்கோப்பை வந்து நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது. எந்த ஆண்டு அப்படின்னா 2023. ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபிஃபா, அதாவது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனலே டி ஃபுட்பாலே அசோசியேஷன், இதோடைய சுருக்கம் தான் வந்து ஃபிஃபா, அதாவது கால்பந்து கூட்டமைப்பு இருக்குங்கள அதுதான். ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1904ஆம் ஆண்டு மே 21 வந்து தொடங்கியிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜூரிச் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அடுத்து அது இதை பற்றின முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்து கத்தாரில் வந்து நடக்குது. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1894ஆம் ஆண்டு ஜூன் 23 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்தில் லவுசானே அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னா சமீபத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தலைநகரம் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டில் வந்து இருந்தது. ஸோ சமீபத்தில் தான் வந்து சுவிட்சர்லாந்தில் லவுசானே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த தலைநகரம் வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒலிம்பிக், அதாவது 32வது ஒலிம்பிக் கேம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்து டோக்கியோ, அதாவது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட்டில் வந்து நடக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக் வந்து 2020 வந்து ஜப்பானில் நடக்கிறதா இருந்தது. ஸோ கோவிட்-19 காரணமாக அடுத்த வருடத்துக்கு இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி 2024 வந்து ஒலிம்பிக் கேம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா பாரிஸ், அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் வந்து ஒலிம்பிக் கேம் வந்து நடக்க போகுது. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் தி ரெட் கிராஸ் அமைப்போட எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1863 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தின் தலைநகரான ஜெனீவாவில் வந்து இருக்குது. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1971 ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைநகர் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கலாக்னி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அடுத்து வந்து முக்கியமானது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், அதாவது சர்வதேச சூரிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2015ஆம் ஆண்டு நவம்பர் 30 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது 2015 பாரிஸ் இந்த சர்வதேச அதாவது சுற்றுச்சூழல் மாநாட்டில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அதே மாதிரி பிரான்ஸ் பிரதமரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை வந்து ஏற்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படி இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து
ஹரியானாவில் இருக்கிற குருகிராமில் வந்து இருக்குது. அதனுடைய தற்போதைய தலைவராக வந்து டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்காங்க அப்படின்னா வந்து உபேந்திர திரிபாதி அப்படிங்கிறவர் தான் வந்து இருக்கார். ஸோ இந்த உபேந்திர திரிபாதி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் அதாவது இந்தியாவுடைய ஒரு பதவியில் இருக்காது, ஐஏஎஸ் பதவியில் இருக்கிறவர் தான் வந்து இந்த உபேந்திர திரிபாதி. அவர் தான் வந்து இந்த டைரக்டர் ஜெனரலாக வந்து இருக்காங்க. அடுத்து வந்து G7. ஸோ இந்த G7 வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1975ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு வந்து தலைமையிடம் வந்து அப்படின்னு சொல்லி கிடையாது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊர் அந்த 7 நாட்டில் வந்து மாநாடு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது சுழற்சி முறையில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு நாட்டில் வந்து மாநாடு வந்து நடைபெறும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 46வது சப்மிட், அதாவது 46வது மாநாடு வந்து 2020 வந்து யூஎஸ்ஏல வந்து நடந்திருக்கு. அடுத்த மாநாடு அதாவது 47வது சப்மிட் வந்து எங்கே நடக்கணும் அப்படின்னா வந்து யூகேல வந்து நடக்க போகுது. அடுத்து வந்து G20 வந்து ரொம்பவே முக்கியம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது 14வது சம்மிட், அதாவது போன ஆண்டு நடந்த சம்மிட் வந்து 14வது சம்மிட். அது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா வந்து ஜப்பானில் வந்து நடைபெற்றிருக்கு. தற்போது G20யோட தலைமையை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து சவுதி அரேபியா கிட்ட வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து 15வது சம்மிட் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா சவுதி அரேபியா தான். இந்தியா வந்து ஆக்சுவலாக 17வது சம்மிட், அதாவது இந்தியா வந்து 2022 இந்த 17வது சம்மிட்டை வந்து நடத்த போகுது. இது வந்து பழைய நியூஸ் தான். அதாவது இந்தியா வந்து 2022 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுனால அந்த வருடம் G20 மாநாட்டை வந்து ஆசைப்பட்டதுனால வந்து இத்தாலி வந்து 2022 நடத்த இருந்த மாநாட்டை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்தியா வந்து 2021 வந்து நடத்ததாக இருந்தது. 2021 வந்து இத்தாலி வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நாம் வந்து 17வது சம்மிட் 2022 வந்து நடத்த போகிறோம். அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், இன்டர்போல். இதுவும் வந்து ரொம்பவே முக்கியம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து 1923 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லியோன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த லியோன் வந்து ஒரு டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கடைசி காமன்வெல்த் ஆஃப் நேஷன், அதாவது காமன்வெல்த் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 11வது நாள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா யூகேல இருக்கிற லண்டன், அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் தான் வந்து இதனுடைய தலைமையிடம் வந்து அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற இதில் மெம்பராக இணைஞ்ச நாடு எது அப்படின்னா வந்து மாலத்தீவு. ஏன் அப்படின்னா மாலத்தீவு வந்து ஆக்சுவலாக வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் வந்து ஒரு மெம்பராக இருந்தது தான். ஆனால் அங்கே நடைபெற்ற அரசியல் மாற்றத்தினால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ்லேருந்து விலகிட்டாங்க. மீண்டும் சமீபத்தில் வந்து இந்த மாலத்தீவு வந்து இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 இது. ஸோ ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் நோட்ஸ் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பியிலிருந்து இதில் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து வரும். டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து சில டைம் வந்து கொஷின்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.